அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான காப்பியம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கம்பராமாயணம் மற்றும் ராவண காவியம் அப்படிங்கிறத பற்றி முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, ராமனது வரலாற்றை கூறும் நூல் எது? ராமனது வரலாற்றை கூறும் நூல் எது? முக்கியமான வினா, ராமனது வரலாற்றை கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, ராமாயணம். ராமனது வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம். இரண்டாவது வினா, ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார்? ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, வால்மீகி. ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் வால்மீகி. மூன்றாவது வினா, ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் யார்? முக்கியமான வினா, ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, கம்பர். ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் கம்பர். நாலாவது வினா, கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? முக்கியமான வினா, கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, 6 காண்டங்கள். கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. ஐந்தாவது வினா, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன? கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன? முக்கியமான வினா, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர். இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, ராமாவதாரம். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். ஆறாவது வினா, கம்பர் பிறந்த ஊர் எது? மிக முக்கியமான வினா, கம்பர் பிறந்த ஊர் இது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, தேரழந்தூர். கம்பர் பிறந்த ஊர் தேரழந்தூர். ஏழாவது வினா, கம்பரது காலம் என்ன? கம்பரது காலம் என்ன? முக்கியமான வினா, கம்பரின் காலம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. எட்டாவது வினா, கம்பரின் சமகால புலவர் யார்? முக்கியமான வினா, கம்பரின் சமகால புலவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, புகழேந்தி. கம்பரின் சமகால புலவர் புகழேந்தி. ஒன்பதாவது வினா, கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார்? மிக முக்கியமான வினா, கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, கம்பர். கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் கம்பர். பத்தாவது வினா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் யார்? யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் பாரதியார். 11வது வினா, அனைத்து உயிர்களையும் கீழ் மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டுபவர் யார்? முக்கியமான வினா, அனைத்து உயிர்களையும் கீழ் மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ராமன். அனைத்து உயிர்களையும் சமமாக அன்பு காட்டியவர் ராமன். 12வது வினா, கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமனுடன் நட்பு கொள்பவன் யார்? முக்கியமான வினா, கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமனுடன் நட்பு கொள்பவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, சுக்ரீவன். கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமனுடன் நட்பு கொள்பவன் யார்னா சுக்ரீவன். 13வது வினா, மக்கள் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் எது? முக்கியமான வினா, மக்கள் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, கம்பராமாயணம். மக்களின் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் கம்பராமாயணம். 14வது வினா, சடாயு உயிர் நீத்த படலம் இடம் பெறும் காண்டம் எது? சடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெறும் காண்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ஆரண்ய காண்டம். சடாயு உயிர் நீத்த படலம் இடம் பெருகாண்டம் ஆரண்ய காண்டம். 15வது வினா, எதிரியின் தம்பி யார்?
முக்கியமான வினா. எதிரியின் தம்பி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வீடுணன். எதிரியின் தம்பி வீடுணன். 16வது வினா. பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் யார்? பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் யார்? மிக முக்கியமான வினா. பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, குகன். பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் குகன். 17வது வினா. குகனை தன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டவன் யார்? மிக மிக முக்கியமான வினா. குகனை தன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, ராமன். குகனை தன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டவன் ராமன். 18வது வினா. இலி அருவி கண்ணன் யார்? இலி அருவி கண்ணன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, சவரி. இலி அருவி கண்ணன் என்று அழைக்கப்படுபவர் சவரி. 19வது வினா. நட்பு கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் எது? நட்பு கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் எது? முக்கியமான வினா. நட்பு கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, கிட்கிந்தா காண்டம். நட்பு கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் கிட்கிந்தா காண்டம். 20வது வினா. குன்று சூழ்வான் மகனோடு சேர்த்து ஆவது. குன்று சூழ்வான் மகனோடு சேர்த்து ஆவது. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, எழுவர். குன்று சூழ்வான் மகனோடு சேர்த்து ஆவது எழுவர். 21வது வினா. எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார்? முக்கியமான வினா. எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார்? எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2ஆம் குலோத்துங்கன் சோழன். எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார்னா 2ஆம் குலோத்துங்கன். 22வது வினா. கம்பராமாயணத்தின் பாடல்கள் எண்ணிக்கை? மிக முக்கியமான வினா. கம்பராமாயணத்தின் பாடல்களின் எண்ணிக்கை? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 10,589 பாடல்கள். கம்பராமாயணத்தின் பாடல்கள் 10,589. 23வது வினா. சிறிய திருவடி என்று யார் குறிப்பிடுவார்கள்? சிறிய திருவடி யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, அனுமன். சிறிய திருவடி அனுமன். 24வது வினா. சரை நதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சரை நதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். சரை நதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா உத்தரப்பிரதேசம். 25வது வினா. பிறை நிலவு போல் நெற்றி உடையவள் யார்? பிறை நிலவு போல் நெற்றி உடையவள் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, சீதை. பிறை நிலவு போல் வெற்றி உடையவள் யார்னா சீதை. 26வது வினா. தாமரை போன்ற கண்களை உடையவன் யார்? தாமரை போன்ற கண்களை உடையவன் யார்? மிக முக்கியமான வினா. தாமரை போன்ற கண்களை உடையவன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ராமன். தாமரை போன்ற கண்களை உடையவன் ராமன். 27வது வினா. ராவணனை முதன்மை கதாநாயக கொண்டு இயற்றப்பட்ட காவியம் எது? முக்கியமான வினா. ராவணனை முதன்மை கதாநாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட காவியம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ராவண காவியம். ராவணனை முதன்மை கதாநாயகன் கொண்டு இயற்றப்பட்ட காவியம் ராவண காவியம். 28வது வினா. அம்பி என்பதன் பொருள் என்ன? அம்பி என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் படகு. அம்பி என்பதன் பொருள் படகு. 29வது வினா. ராவண காவியத்தின் காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ராவண காவியத்தின் காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 5 காண்டங்கள். ராவண காவியத்தின் காண்டங்கள் எண்ணிக்கை 5.
30வது வினா ராவண காவியத்தின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ராவண காவியத்தின் பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான 3100 பாடல்கள். ராமாயணத்தின் பாடல்கள் எண்ணிக்கை 3100. 31வது தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க வரிகள் இடம்பெறும் நூல் எது? தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான சரியான சொல்லி கம்பராமாயணம். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். 32வது 1000 படகுகளுக்கு தலைவன் யார்? 1000 படகுகளுக்கு தலைவன் யார்? இதற்கான சரியான குகன். 1000 படகுகளுக்கு தலைவன் என்று அழைக்கப்படுபவர் குகன். 33வது வானர தலைவன் யார்? வானர தலைவன் யார்? இதற்கான சரியான சொல்லி சுக்ரீவன். வானர தலைவன் யாருன்னா சுக்ரீவன். 34வது வினா வேடுவர் தலைவன் யார்? முக்கியமான வினா வேடுவர் தலைவன் யார்? இதற்கான சரியான சொல்லி குகன். வேடுவர் தலைவன் குகன். 35வது வினா ராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் படலம் எது? முக்கியமான வினா ராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் படலம் எது? இதற்கான சரியான சுந்தரகாண்டம். ராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் படலம் சுந்தரகாண்டம். 36வது வினா கம்பராமாயணத்தின் படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? கம்பராமாயணத்தின் படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 118 படலங்கள். கம்பராமாயணத்தில் 118 படலங்கள் உள்ளன. 37வது வினா கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? முக்கியமான வினா கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். 38வது வினா கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 6 காண்டங்கள். கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. 39வது கழுகு வேந்தன் யார்? கழுகு வேந்தன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சடாயு. கழுகு வேந்தன் சடாயு. 40வது வினா காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்புதை ஏற்படுத்தியவன் யார்? காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்புதை ஏற்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சவரி. காப்பியத்தின் போக்கில் ஒரு திருப்புதை ஏற்படுத்தியவன் யாருன்னா சவரி. 41வது வினா கம்பரின் சமாதி உள்ள இடம் எது? கம்பரின் சமாதி உள்ள இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நாட்டரசன் கோட்டை. கம்பரின் சமாதி உள்ள இடம் நாட்டரசன் கோட்டை. 42வது ராம நாடக கீர்த்தனை எழுதியவர் யார்? ராம நாடக கீர்த்தனை என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான அருணாச்சல கவிராயர். ராம நாடக கீர்த்தனை என்ற நூல் எழுதியவர் அருணாச்சல கவிராயர். 43வது ராமன் அனுமனிடம் 43வது ராமன் அனுமனிடம் கொடுத்தனுப்பியது என்ன? ராமன் அனுமனிடம் கொடுத்தனுப்பியது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கணையாளி. ராமன் அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது கணையாளி. 44வது வினா சீதை அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது என்ன? சீதை அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது என்ன?
இதற்கான சரியான விடை சூடாமணி. சீதை அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது சூடாமணி. 45வது வினா தமிழுக்கு கதி என்று கூறும் நூல் எது? மிக முக்கியமான வினா. தமிழுக்கு கதி என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷனே கம்பராமாயணம் திருக்குறள். அதிலே பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டர் க கம்பராமாயணம், அடுத்த லெட்டர் தி, அப்போ திருக்குறள் அப்படி நாம வச்சுங்க. 46வது வினா பெரிய திருவடி யார்? பெரிய திருவடி யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கருடாழ்வார். பெரிய திருவடி கருடாழ்வார், சிறிய திருவடி அனுமன். 47வது வினா காரலர் என்பவர் யார்? காராளர் என்பது யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் உழவர். காராளர் என்பவர் உழவர். 48வது வினா அன்புல இனி நாம் ஐவர்கள் உளரானோம் இடம்பெறும் நூல் எது? அன்புல இனி நாம் ஐவர்கள் உளரானோம் இடம்பெறும் நூல் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கம்பராமாயணம். அன்புல இனி நாம் ஐவர்கள் உளரானோம் என்று இடம்பெறும் நூல் கம்பராமாயணம். 49வது வினா சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் அனுமன். இதிலே வேற ஒன்று கேட்பாங்கன்னா சொல்லின் செல்வர் யாருன்னு கேட்பாங்க. அது ராபி சேதுப்பிள்ளை. 50வது வினா ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? மிக முக்கியமான வினா. ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி புலவர் குழந்தை. ராவண காவியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கம்பராமாயணம் மற்றும் ராவண காவியத்திலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். இது நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இதை ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.